நேற்றிலிருந்து எங்க பார்த்தாலும் ஒரே வந்து கருப்பும் வெள்ளையாவே தெரிஞ்சிட்டு இருக்குமே உங்களுக்கு. கருப்பு கோட்டு வெள்ளை ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் வந்து மீண்டும் மீண்டும் அதே நியூஸ் கிளிப்ஸ் இங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆளுநர் முன்னாடி பதவி ஏற்றப்போ ஒரு எலெக்ஷன், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு அங்க முதல்வர் அந்த நாற்காலியில உட்கார்றப்போ ஒரு எலவேஷன் கையெழுத்து போடுறப்போ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ மூன்றாவதா ஒரு முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. முதல் முறையா வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம தமிழ்நாட்டோட சட்டமன்றம் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா அடி எடுத்து வச்சிருக்காரு முதல்வர் விஜய். அவர் கூடவே மற்ற எம்எல்ஏக்களும் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பதவி ஏற்றுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில சட்டமன்றத்துக்குள்ள போறது நிஜமாவே ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு தான். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரோ உட்காந்துருக்காங்க, ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உட்காந்துருக்கிறது இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வருவாங்களான்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காத்திருந்து பதில் சொல்லும், பட் நம்ம எதிர்பார்க்குற பதிலாம் சொல்லாது, எதிர்பாராத பதில்களையும் சொல்லும் அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து விளக்கி சொல்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தினமும் போயிட்டு வர இடத்துல, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம அப்பா தினம் நம்ம கூடயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து எப்போ பார்த்தாலும் பார்க்கலாம், எப்போ திரும்பி பார்த்தாலும் அப்பா இருப்பார் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு, காக்கிறதுக்கு, தலைமை எடுத்து லீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அவர் வந்து டக்கு ரிட்டையர் ஆகி போயிட்டாரு அப்படின்னா வந்து அவரை மிஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு காட்சியில இருந்து இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது சோகமா, அது எனக்கு இல்லைங்க, ஒரு தரப்பினருக்கு சோகமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்குது. முதல்வரா அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக துணை முதல்வராக பார்த்துருப்பாரு, அமைச்சராகவும் பார்த்துருப்பாரு. பட் தான் முதல் முறையாக ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து 5 ஆண்டுகள் தன்னுடைய தந்தையை முதல்வராகவே பார்த்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பொறுப்போடு வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஆனால் முதல்வரா இல்லை ஒரு எம்எல்ஏவா கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையை அந்த சட்டமன்றத்தில் காண முடியாமல் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு, ஃபீல் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய காட்சியில இந்த சட்டமன்றம் வந்து ஆரம்பிக்குது. எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், பக்கத்திலேயே வந்து கே நேரு, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இதெல்லாம் வந்து திமுக இருக்கவங்களுக்குலாம் வந்து முறையே வந்து பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு சட்டமன்றத்துக்குள்ள. எதிரே வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல்வருக்கு உண்டான இருக்கையில அமர்ந்திருக்கிறது பார்த்துருப்பீங்க விஜய், அதுக்கப்புறம் புசி ஆனந்த், அருண்ராஜ் காமராஜ் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரே மந்தையில் இருந்த ஆடுகளா வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நண்பர்கள். எனக்கு தெரிஞ்சு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான பல காரணங்கள்ல முக்கியமான காரணமான முன்னாள் நண்பர் உதயநிதிக்கு முன்னாடி வந்து உட்கார்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான நிகழ்வா தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு. 2 பேருமே பார்த்து கொண்டார்களா, வணக்கம் வைத்து கொண்டார்களா, சிரித்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேரும் சிரிக்கிறாங்க, பாக்குறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் இல்ல, வேற யாராவது ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள், வணக்கம் வைத்தால் வணக்கமும் வைக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. பட் இது இன்னைக்கு இப்படிதான் இருக்கும், ஒரு 5 வருஷத்துல அப்படியே வந்து பழகிடும் அப்படிங்கிற மாதிரி விசித்திரமான காட்சிகளா இருந்தது. அவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா எதிரில் உட்காந்துருக்க மாதிரி இல்ல, 2 பேருமே வந்து அந்த சட்டமன்றத்துல மற்றவங்களோட யூனிஃபார்முக்கும் இவங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் பாத்தீங்கன்னா வந்து சம்பந்தமே இல்லாம ட்ரெஸ் போயிருக்க ஆட்கள். கடந்த 5 வருடங்களா பாக்குறப்போ ஒரு ஹாஃப் ஸ்லீவ் காலர் வச்ச டிஷர்ட் போட்டு போற டிப்பிக்கலா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க திமுக கட்சியுடைய கொடி இருக்கும். அதே கெட்டப்ல உதயநிதி தமிழக அரசியலுக்கு புதுசா ஒரு உடைய வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரி தவறுலாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் சூட் போட்டுட்டு எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழக சட்டமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சுதான் முதல் முறை அந்த ஒரு அட்டையரில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஒரு முதல்வர் உட்கார்றாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி 2 எதிர் துருவங்களும் ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் தனியாக பார்த்தா துண்டா தெரியுற மாதிரி வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பட் விஜய் அவர்கள் ரொம்ப கூலாக சிரிச்சுட்டு உட்கார்ந்துருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் பல விஷயங்கள் வந்து ஓடி இருக்கும் 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லலாம். அப்படி முதல்வர் விஜயில ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அங்க வந்து பதவி ஏத்துக்கிறாங்க. அப்ப வந்து சர்டிபிகேட் கொண்டு வரணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல கையெழுத்து போட்டு வந்து கொடுப்பாங்க. இதுல நம்ம தாவைக்காவை சேர்ந்த கீர்த்தனா இருக்காங்கல்ல, அமைச்சரா கூட வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க வந்து ஆர்வமா வந்தாங்க, தன்னோட தலைவரை வணக்கம் வச்சு கும்பிட்டுட்டு வந்தாங்க, துணைத் தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா அது மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க, முழு பற்றோட வந்தாங்க.
ஆனா வந்து அங்க இருக்கிற அபிஷியல் எங்கெங்க சர்டிபிகேட் அப்படின்னு கேட்டோன்னு தான் அவங்களுக்கு தெரியுது. சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தா தான் பதவி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து ரியாக்ஷனே இல்லாம ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்தாலும் புஷி ஆனந்த் அவங்க போகும்போது திரும்பி பார்த்த அந்த பார்வையை பார்த்தா என்னைக்கா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் போல இருக்கு அவருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நடந்துச்சு. தப்பு சொல்ல முடியாது, இதுதான் முதல் முறை அவங்க போறாங்கன்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரி இதெல்லாம் வந்து மேபி இட் கேன் பி எக்ஸ்கியூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம் இல்லையா. வழக்கமான பக்தியோட புஷி ஆனந்தும் வந்து தன்னுடைய தலைவருக்கு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஒரே உற்சாக முகத்துடன் ஆதவ் அர்ஜுனா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பதவி ஏற்றுக்கும் போது வந்து நேர்மையுடன் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த திமுக அதிமுகவை சேர்ந்த அந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நேர்மையுடன் சொல்றப்போ நம்பிட்டோம் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா தாவேக்கால இருந்து அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா நிறைய பேர் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நீங்க நேர்மையான்னு சொன்னீங்கல்ல, நேர்மையாவே இருந்துக்கோங்க, ஏன்னா முதல் முறை அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே எக்ஸெப்ஷன் இருக்காரு. வேற யாருங்க, கண்ணத்தை கிள்ளி முத்தம் வைத்து வந்து பாத்தீங்கன்னா நேற்று பதவி ஏற்றுக்க வச்சார்ல செங்கோட்டையன், அவர் தான். ஏன்னா அவர் தான் ஏடிஎம்கே கேம்ப்ல ரொம்ப நாளா மினிஸ்டராலாம் இருந்திருக்காருல்ல. அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லனா கூட அந்த கட்சியில ஊழல் பண்ணலையா, அதனால வந்து நேர்மையுடன் அப்படின்னு சொல்றப்போ செங்கோட்டையன் சார் உங்களுக்கு மட்டும் அது பொருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்கலாம், எல்லாருக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அதிமுகவோ தாவேக்காவோ நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்த 5 ஆண்டுகள் எல்லாருமே கண்ணில் விளக்கணை ஊத்தி இது வரைக்கும் வரலாற்றிலே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை பார்ப்பாங்க. அப்படிங்கறதுனால எல்லாருமே நேர்மையுடன் நடந்துட்டீங்கன்னா அது வந்து பிரதிபலிக்கும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, போன ஆட்சியில முக்கியமான ஒரு குறையா இருந்தது சட்டமன்ற நிகழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா நேரலையில வந்து மக்களுக்கு காட்டாதது. அங்க நடக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, மக்கள் பார்க்கணும். மக்களுடைய மன்றம் இல்லையா அது, மக்கள் உங்களை தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்கன்றதுனால நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்தாலே நீங்க வந்து விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுப்பாங்க. அதனால போன அரசு செய்த தவறை நீங்கள் செய்யாமல் நேரலையில டிரான்ஸ்பரண்டா மக்கள் என்ன நடந்துச்சுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த குளறுபடிகளும் போன அரசு பண்ணா மாதிரியே வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம ஒரு கோரிக்கையா வந்து வைக்கிறோம். இதுல இன்னொரு விஷயமும் நடந்துச்சு, பார்க்கவே சோகமா இருந்துச்சு. என்னதான் வந்து அவருக்கு எதர்ச்சியா தேடி வந்தாலும் முதல்வர் பதவி, முன்னாள் முதல்வராக இருந்தாலும் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக அமர்வாரு அப்படின்னு பார்க்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இது ரொம்ப ஒரு கெட்ட காலம் போல இருக்கு. சரி, 3வது இடத்துக்கு போனோமே அங்கேயாவது நிம்மதியா விடுவாங்களான்னு பார்த்தா அங்கேயும் கட்சிக்குள்ள வந்து பிளவு வந்து ஏற்பட்டு CV சண்முகம் ஒரு தனி ஃபேக்ஷனா வந்து மூவ் ஆறாருன்னு கேள்விப்படுறோம். அதுல வந்து இன்னொரு விஷயம் பேசப்படுறது, சீக்கிரமா வந்து தாவேக்காவிற்கு வந்து அவங்க ஆதரவு கொடுக்கலாம், கட்சியா ஆதரவு கொடுக்குறாங்களா இல்ல 37 எம்எல்ஏக்கள் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட CV சண்முகம் ஆதரவு கொடுத்து இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ண போற மந்திரி சபையிலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பங்கு பெறுவாங்களான்னு. அது எப்படிங்க, ஏற்கனவே ஆதரவு இருக்குல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எட்ஜில் இருக்கக்கூடிய ஆதரவு, அது திருமாவளவனா இருக்கட்டும் அல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும். இப்போ வேற வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. திருச்சியில விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்போ வந்து திருப்பி அசம்பிளியில அங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்தா அது வந்து இவங்களுக்கு டீல் செட் ஆச்சுன்னா அது தாவேக்காவோட ஆட்சிக்கு இன்னும் ஒரு பக்கபலமா அமையும். இதுல ரொம்ப நான் பார்த்து ஃபீல் பண்ணது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்தாரு, எனக்கு தான் அப்படி தெரிஞ்சுதா இல்ல அந்த ஆங்கிள் எப்படி வச்சிருந்தாங்களான்னு தெரியல, வணக்கம் சொல்றாங்க, இந்த தரப்பும் மரியாதை செய்யல அந்த தரப்பும் மரியாதை செய்யல. பாவம் அவருக்கு மூஞ்சே ஏற்கனவே வந்து நூடுல்ஸ் ஆயிருந்தாரு, பாக்குறதுக்கு நிஜமாவே பரிதாபமா இருந்துச்சு. வாட்டர் ஃபால் அப்படின்னு வந்து தோணுச்சுங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் உறுத்தலா இருந்தது, சட்டமன்றத்துக்குள்ள தங்களுடைய முதலமைச்சர்களை புகழ்றதுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவையும் அதிமுகவும் அடிச்சுக்க முடியாது. அது கருணாநிதி அவர்களோட ஆட்சியில நான் வந்து உயிரோட பார்த்தது, எம்ஜிஆரோட ஆட்சியிலையும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல, ஜெயலலிதா அவங்களையும் புகழ்வாங்க மாத்தி ஸ்டாலினோட ஆட்சியிலையும் நடந்துச்சு. இப்போ இன்னைக்கும் சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா தளபதி அப்படி தளபதி இப்படின்னு சொல்லிட்டு வந்து புகழ்ச்சி. சரி, முதல் நாள் அப்படிங்கறதுனால அப்படி இருக்குமோ மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில நம்ம பார்க்க நேர்ந்தது. பட் அவங்க பண்ண அதே விஷயத்த பண்ண மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உங்களை உள்ள விட்டுருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஒரு துதிபாடல்ல அந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்காம பார்த்துக்கணும் தாவேக்கா அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நேற்று ஸ்டேஜ்லயும் பார்த்தோம், இந்த சட்டமன்றத்திலையும் வர்றாரு ஒருத்தர் பதவி ஏற்றுட்டு என்னுடைய கடவுள் மீது ஆணையாக அப்படிங்கிறாரு. சில பேர் புத்தரை வந்து கடவுளா கும்பிடுறாங்க, சில பேர் வந்து அவரை போதகரா பாக்குறாங்க, சில பேர் இயேசுவை கடவுளா கும்பிடுறாங்க, சில பேர் வெறும் ப்ராஃபிட்டா பாக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் முதலமைச்சரா பார்க்கலாம், சில பேருக்கு அவர் கடவுளா தெரியலாம். அதனால அவங்களோட சாமி யாருன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் திமுகக்கும் அதிமுகக்கும் மாற்றம் சொல்லி வந்திருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்க்க கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நான் தேவ தூதர் இல்லை அப்படின்னு. நீங்கள் திருப்பியும் எல்லாருக்கிட்டையும் வந்து ஆடெல்லாம் நினைக்காதீங்க, பவர் சென்டர் நான் தான் சூப்பராக சொன்னீங்களே, செம மேட்ரு. அதே மாதிரி நான் தேவ தூதர் இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் கடவுளும் இல்லைன்னு சொல்லிடுங்க. சீக்கிரமாக கோயில் கட்டிட போகிறேங்க.